விரல்களுக்கிடையே விவாதம் ஒன்று எழுந்ததாம். தங்களுள் பெரியவர் யார் என்று. கட்டை விரல் கூறியதாம், நானே பெரியவன். காரணம், தேர்விலானாலும் சரி, வாழ்க்கையிலானாலும் சரி, ஒருவர் வெற்றி பெறுகின்ற பொழுது என்னை தான் உயர்த்தி காட்டுவார்கள், அதனால் நான் பெரியவன் என்று. ஆள்காட்டி விரல் கூறியதாம், நானே பெரியவன். காரணம், தூரத்தில் இருக்கின்ற ஒரு பொருளையும் ஒரு நபரையும் ஒரு இடத்தையும் சுட்டி காட்டுவதற்கு என்னை தான் பயன்படுத்துவார்கள், அதனால் நான் பெரியவன் என்று. இரண்டு விரல்களை மறுத்துவிட்டு பெரிய விரல் கூறியது, உயரத்தில் நான் தான் மற்ற அனைத்து விரல்களையும் விட பெரியவன், அதனால் நானே பெரியவன் என்று கூறியதான். மோதிர விரல் கூறுகிறது, இந்த உலகத்திலே எந்த மனிதனாக இருந்தாலும் வெள்ளியாலும் பொன்னாலும் என்னை தான் அணிவிப்பார்கள், அதனால் தான் நானும் மோதிர விரல் என்று அழைக்கப்படுகின்றேன், அதனால் நானே பெரியவன் என்று மோதிர விரல் கூறியது. இறுதியாக இந்த சிறுவிரல் தனக்கென்று எந்த மகிமையும் கூறுவதற்கு இல்லாத காரணத்தால் தன்னை ஆண்டவர் இயேசுவின் முன் தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கின்றார். அப்பொழுது அந்த இடத்திலே ஒரு அரசியல் தலைவர் வருகின்ற பொழுது எல்லா விரல்களும் இணைந்து வணக்கம் செலுத்துகின்ற பொழுது தன்னை தாழ்த்தி கொண்ட விரல் முதன்மையான இடத்தை அடைகின்றது. ஆயர் அவர்கள் வருகின்றார். வணக்கம் செலுத்துகின்ற பொழுது எந்த விரல் தன்னை தாழ்த்தி கொண்டதோ அந்த விரல் முதன்மையான இடத்தை அடைகின்றது. ஆண்டவர் இயேசுவின் முன் ஜெபிக்கின்ற பொழுது கூட, நாம் கரங்களை கூப்பி ஜெபிக்கின்ற பொழுது எந்த விரல் ஆண்டவர் இயேசுவின் முன் தன்னை தாழ்த்தி கொண்டதோ அந்த விரல் மற்ற அனைத்து விரல்களை விட ஆண்டவர் இயேசுவின் முன் முதன்மையான இடத்தை பெறுகின்றது. ஆம், அன்பிற்குரியவர்களே, நாமும் சிறு விரல் போல நம்மை தாழ்த்திக் கொள்வோம். தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனம் கூறுகிறது, நீ ஆண்டவர் இயேசுவின் முன் உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்றது. ஆமென்.